மூன்று முடிச்சு. அத்தியாயம் 62. அஸ்வினி எதற்காக இந்த வீட்டில் வந்து இருக்கிறாள் என்ற கேள்வியை கௌதம் கேட்டதும் அப்பொழுதுதான் அந்த கேள்வியே தோன்றியது. எதற்காக? அந்த வீட்டில் பணம் இல்லை, அந்த வீட்டில் எதுவுமே இல்லை என்றுதானே இத்தனை வருடம் நினைத்து இருந்தோம். தன் அண்ணன் பேசியதை பார்த்த பொழுது ஆம், அது உண்மைதானே. அன்று அவளுக்காக அந்த வீட்டில் பெரிய சடங்கு அனைத்தையும் நினைவு கூர்ந்து பார்த்தாள் அவள். அப்போ அண்ணா சொல்ற மாதிரி தானா? அப்போ எதுக்காக அஸ்வினி இங்க வந்தா என்ற கேள்வி எழுந்ததும் அனைவரின் பார்வையையும் பெற்றவர்கள் மீது இருந்தது. லட்சுமி பாட்டி அமைதியாக இருக்க, அம்மா, அப்பா என்று அனைவரையும் பார்த்து, சொல்லுங்கம்மா, எதுக்கு அஸ்வினி இங்க வந்தா என்று தான் அடிவாங்கிய வேகத்திலும் கோபத்திலும் தன் அம்மா அப்பாவை பார்த்தாள் திவ்யா. அவங்க சொல்ல மாட்டாங்க, எப்படி சொல்லுவாங்க என்று அழுத்தமாக பார்த்து அவன் கோபத்தின் உச்சத்தில் இருந்த அவன், நான் சொல்றதுதான் இனிமேல், அதுக்கு மேலே யாரும் கேள்வி கேட்க வேண்டாம். நானும் அஸ்வினி இந்த வீட்டை விட்டு வெளியே போறோம் என்று கௌதம் கூற, லட்சுமி பாட்டி அதிர்ச்சியோடு பார்த்தார். கண்ணா என்று அவர் அழைக்கவும், நான் எடுத்த முடிவு எடுத்ததுதான் பாட்டி. நான் இந்த ஒரு வாரமா பார்த்துட்டு தான் இருக்கேன். அவ இந்த வீட்டில் சந்தோஷமா இல்லை. ஒரு ரோபோட் மாதிரி அவளுடைய வாழ்க்கையை மொத்தமா சீரழிச்சிட்டீங்க பாட்டி. என் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக, உயிரை காப்பாத்துறதுக்காக வேண்டி அத்தனை சொல்லி ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை மொத்தமா அழிச்சிட்டீங்க. ஐ ரியலி ரியலி வெரி வெரி ஹர்ட் யூ பாட்டி. இத்தனை வருஷம் ஏண்டா அவகிட்ட பேசாம இருந்தேன்னு இந்த நிமிஷம் நான் ஃபீல் பண்றேன். ஒரு வேளை அவகிட்ட ஒரே ஒரு டைம் பேசி நீ அங்க சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டு இருக்கணும். தப்பு பண்ணிட்டேன் என்று தன் தலையில் அடித்து கொண்டான் அவன். இன்னும் ஒரு வாரத்துல எனக்கும் அவளுக்கும் சட்டபூர்வமா கல்யாணம் நடந்திருக்கணும். கல்யாணம் முடிஞ்சு நானும் அவளும் மொத்தமா இந்த வீட்டை விட்டு வெளியே போறோம். நான் தனியா அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டேன். நானும் அவளும் அங்கதான் தங்க போறோம். ரித்விக் எங்க கூட வந்துருவான் என்று அழுத்தமாக கூறிய அவன் வேகமாக வாஷ்பேஷன் அருகில் சென்று கையை கழுவி, அஸ்வினி என்று சத்தமிட அவள் பதறி போனாள். இத்தனை நேரமும் கிச்சனில் பூனைக்குட்டி போல் அல்லவா ஒடுங்கி நின்று இருந்தாள். நடுக்கத்தில் நின்று இருந்த அவள் அஸ்வினி என்ற அவனது சாதாரண அழைப்பு கூட ஏதோ அவள் காதில் அவன் கோபத்தோடு அழைப்பது போல் தோன்றியிருந்தது. அதிர்ச்சியோடு அவள் நடுக்கத்தோடு மெதுவாக அவனை பார்க்கவும், இங்க வா என்று அவன் அழைக்கவும், மெல்ல மெல்ல அடிகள் எடுத்து வைத்து அவனை நெருங்கி வந்து நின்று இருக்க, சட்டென்று அவளது முந்தானையை எடுத்து கையை வேகமாக துடைத்து, எல்லாத்தையும் பேக் பண்ணி வை, ஒரு வாரம்தான் என்று அழுத்தமாக அவளிடம் கூறிய அவன் திரும்பி தன் அம்மா அப்பாவை ஒரு அழுத்த பார்வை பார்த்து வேகமாக படியேறி மாடி சென்று விட்டான். ரித்விக்கிற்கு ஒன்றுமே புரியவில்லை. என்னடா நடக்குது இங்கே என்று அவனும் அதிர்ச்சியின் உச்சத்தில் இருந்தான். திவ்யா அதிர்வில் இருக்க, ஹரிணி அவன் பேசிய வார்த்தையில் அதிர்ச்சியின் உச்சம். அனைவருமே அதிர்ச்சியில் இருக்க, அனைவரையும் நிகழ்வுக்கு அழைத்து வந்தது என்னவோ அர்ஜுனனின் போன் சத்தம். அதில் அர்ஜுன் நினைவு பெற்று தன் அண்ணன் பேசிய வார்த்தைகள் அனைத்தையும் நினைவு கூர்ந்து பார்த்து, என்ன நடக்கிறது என்று யோசித்தான் அவன். ஏதோ ஒன்று சரியில்லை என்று தனக்குள்ளேயே யோசித்து எழுந்து சென்று கையை கழுவி வேகமாக அஸ்வினியை ஒரு பார்வை பார்த்து படியில் கடகடவென்று ஏறி கௌதமின் அறை உள்ளே நுழைந்து இருந்தான். அங்கு கௌதம் தன் முன்னால் இருந்த மடிக்கணினியில் வேலை பார்த்து கொண்டு இருக்க, அண்ணா என்ற அழைப்பில் அவன் முன்னால் சென்று நின்றான். கௌதம் மௌனமாக இருக்க, அண்ணா என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அஸ்வினி, நீ எதுக்காக கல்யாணம் பண்ண போற? எனக்கு புரியல அண்ணா. என்ன ப்ராப்ளம்? எனக்கு எதுவுமே புரியல. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு என்று கேட்கவும் அவன் மௌனமாக இருந்தான். அண்ணா, நீ என்னோட ரோல் மாடல். உன்னை அப்படித்தான் இத்தனை வருஷமா பார்த்தேன். இனிமேலும் நான் அப்படிதான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் என்று அர்ஜுன் கூறவும் தட்டச்சு செய்து கொண்டு இருந்த அவன் விரல்கள் அப்படியே ஒரு நொடி நின்றது. தன் கண்களை இறுக்கமாக மூடி திறந்த அவன் அப்படியே அந்த சுழல் நாற்காலியில் திரும்பி தன் தம்பியை பார்த்தான். என்ன நடக்குது அண்ணா? நீ அஸ்வினியை லவ் பண்றியா? அதுக்கு வாய்ப்பே இல்லை, எனக்கு தெரியும். நீ ஒரு டைம் கூட அஸ்வினி கிட்ட பேசுனதும் கிடையாது, எங்க யாருக்கிட்டையும் அஸ்வினி பத்தி விசாரிச்சதும் கிடையாது. ஆனா இன்னைக்கு நீ பேசுற வார்த்தைகள் எனக்கு ஒண்ணுமே புரியல அண்ணா. எதுக்காக அஸ்வினி இந்த வீட்டுக்கு வந்தா சொல்லுங்க அண்ணா என்று அர்ஜுன் கேட்கவும் அவன் மௌனமாக இருந்தான். ப்ளீஸ் அண்ணா, நான் உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேன் என்று அர்ஜுன் சொல்ல,
அதை கேட்டதும் தன் கண்களை இறுக்கமாக மூடி திறந்தும், அஸ்வினி என்னுடைய மனைவி அப்படின்னு சொன்னா நீ நம்புவியா என்று கேட்கவும், அண்ணா ஜோக் பண்ணாத என்று அர்ஜுன் கூறவும், அதுதான் உண்மை என்று கௌதம் கூற அவனால் நம்பவே முடியவில்லை. அண்ணா என்று அவன் பார்க்க, உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் ஃபாரின் போகிறதுக்கு ஒரு 2 days முன்னாடி மறுபடியும் மதுரைக்கு போனோம், ஞாபகம் இருக்கா என்று கேட்கவும், ஆமாம், நீ பாட்டி அம்மா அப்பா எல்லாரும் போனீங்க, நான் கூட வரலைன்னு சொன்னோமே என்று அவன் யோசனையோடு கூற, ஆமாம், அன்னைக்கு நாங்கள் எதுக்காக போனோம் தெரியுமா என்று கௌதம் கேட்கவும், அது ஏதோ ஃபங்க்ஷன் என்று அவன் குழப்பத்தோடு பார்க்க, ஃபங்க்ஷன் தான், என்னோட கல்யாணம், அன்னைக்கு எனக்கும் அஸ்வினிக்கும் கல்யாணம் என்று கௌதம் கூறவும், அந்த வார்த்தையில் அப்படியே உறைந்து நின்று விட்டான். அண்ணா என்று அர்ஜுன் அவனை பார்க்கவும் தன் கண்களை இறுக்கமாக மூடி திறந்து, ஜோசியரை பார்த்தது, ஜோசியர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறியது, அதனை முதலில் அவன் அப்பா மறுத்தது, அதன் பிறகு ஜோசியத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று கூறியது என்று அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறி கடைசியில் என்னை கட்டாயப்படுத்தி அஸ்வினிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க என்று கௌதம் கூறவும், அதை கேட்டதும் அப்படியே பொத்தென்று அந்த மெத்தையில் அமர்ந்து விட்டான். அண்ணா என்று அர்ஜுன் அழைக்கவும், தினமும் காலையில் அஸ்வினி கோவில் போறா இல்லையா என்று கௌதம் கேட்கவும், அவன் ஆம் என்று தலை அசைக்கவும், டெய்லியும் காலையில் கோவில் போகணும், கோவிலில் போய் என்னுடைய பெயருக்கு அர்ச்சனை பண்ணணும், சாமிக்கு விளக்கு போடணும், 108 முறை அடிப்பிரதட்சணம் பண்ணணும், இதை 7 வருஷமா எனக்காக பண்ணிகிட்டே இருக்கா என்னுடைய மனைவியா என்று கௌதம் கூற, அதை கேட்டதும் அர்ஜுனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. நான் அவளை கல்யாணமே பண்ண மாட்டேன்னு அவ்வளவு உறுதியாக சொன்னேன். ஆனால் அப்பா, நாங்கள் அஸ்வினியை சந்தோஷமாக பார்த்துப்போம், அஸ்வினியை பத்திரமா பார்த்துப்போம், அஸ்வினி இந்த வீட்டில் ராணி மாதிரி இருப்பா அப்படின்னு என்கிட்ட என்ன எல்லாம் சொன்னாங்க தெரியுமா. நானும் யோசித்தேன், அந்த வீட்டில் அவளுக்குன்னு தனியாக ஒரு பெட்ரூம், அது சின்ன வீடு, மாமா என்னதான் எல்லாமே அவளுக்கு கொடுத்தாலும் நிறைவாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் நம்ம வீட்டில் இருந்தால் அவளுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தோட நானும் வேற வழி இல்லாமல் சரின்னு சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனால் உண்மை என்னன்னா, நான் அவளை அன்னைக்கே வேண்டாம் என்று சொல்லி மறுத்திருக்கணும். அப்படி மட்டும் சொல்லி இருந்தா இன்னைக்கு அஸ்வினி அவங்க வீட்டு இளவரசி மாதிரி இருந்து இருப்பா, இந்த வீட்டோட வேலைக்காரி மாதிரி இருந்திருக்க மாட்டா என்று வருத்தமான குரலில் கௌதம் கூற, அண்ணா ஐ எம் ரியலி வெரி சாரி, எனக்கு இந்த மாதிரி எதுவுமே தெரியாது, ஒருவேளை தெரிஞ்சிருந்தா என்று அர்ஜுன் நிறுத்தவும், தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருப்ப என்று கௌதம் ஏளனமாக கேட்க, கண்டிப்பா அன்னிக்கு மரியாதை கொடுத்திருப்பேன் என்று அவன் கூறவும் அவனை அமைதியாக பார்த்தான் கௌதம். அவனை விட ஒரு 2 வயது சிறிய பெண் அஸ்வினி. அவளை அண்ணி என்று அவன் கூறிய அந்த மரியாதை அவன் மனதிற்குள் ஒரு திருப்தியை கொடுத்து இருந்தது. அப்ப இந்த விஷயம் யாருக்கெல்லாம் தெரியும் அண்ணா என்று கேட்கவும், மல்லிகா அத்தை, கணேஷ் மாமா, அப்புறம் அப்பா அம்மா, அப்புறம் அஸ்வினியோட பேரண்ட்ஸ், அவளுடைய மாமா அத்தை, அவ்வளவுதான், அப்புறம் நம்ம பாட்டி, வேற யாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியாது என்று கௌதம் கூறவும், அதை கேட்டதுமே தன் கண்களை இறுக்கமாக மூடி திறந்து, சத்தியமா எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியாது, நீ ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா, நான் பத்திரமா பார்த்திருப்பேன் அண்ணா என்று அர்ஜுன் கூற, தலையசைத்து கொண்ட அவன், நான் என்ன இப்படியெல்லாம் நடக்கும் என்று கனவா கண்டேன் என்று மெல்லிய புன்னகையோடு விரக்தியாக கூறினான் கௌதம். நீ அஸ்வினியை விரும்புறியா, இல்லை இது கட்டாயத்தினால் என்று அர்ஜுன் யோசனையுடன் தயக்கத்தோடு கேட்கவும், இல்லவே இல்லை என்று வேகமாக தலையசைத்தான் கௌதம். அதில் மெல்லிய புன்னகையோடு, நான் இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்டிருக்கவே கூடாது, ஏன்னா உங்கள் காதலை தான் கீழே நான் பார்த்தேனே, அவ்வளவு கோபத்தை காட்டினீங்களே அண்ணா என்று அர்ஜுன் கூற, அதை கேட்டதும் அவன் இதழில் ஒரு மெல்லிய புன்னகை. அண்ணிய நீ எப்போ பார்த்த, இங்கே வர்றதுக்கு முன்னாடி என்று கேட்கவும், இங்கே வந்துதான் முதல்ல பார்த்தேன் என்று கௌதம் கூறவும், அதிர்ச்சியோடு அர்ஜுன் கௌதமை பார்க்கவும், என்ன சொல்ற, நீ இதுக்கு முன்னாடி நீ அண்ணியை பார்த்ததே இல்லையா என்று அவன் கேட்கவும், எங்கேயும் பார்த்தது கிடையாது, அவளோட வீட்டில்
அன்னைக்கு அந்த சடங்கு நடக்கும்போது பார்த்தது. அன்னைக்கு அந்த ஓலை குடிசை அதை நான் தான் அவளுக்கு கட்டுனேன். அந்த ஓலை குடிசை வழியா ஒரு சின்ன ஓட்ட வழியா அவளை பார்த்தேன். அவளோட கைகளை பிசைஞ்சுக்கிட்டு ரொம்ப பதட்டமாக இருந்தான். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. மற்றபடி வேற எதுவும் தெரியல. அது எனக்கு காதல்னா எனக்கு புரியல. ஜஸ்ட் அதை பார்த்துட்டு அந்த டைம் எனக்கு அங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியலை. அங்கே ரொம்ப வேர்வையாக இருந்ததுனால வெளியில் வந்துட்டேன் சீக்கிரமாக. அதுக்கடுத்து கல்யாணம் அன்னைக்கு சுத்தமாக நான் மூட்லேயே இல்லை. நான் எதையும் பார்க்குற நிலமையிலையும் இல்லை. டோட்டலி ஐ எம் ரியலி வெரி வெரி பேட் மைண்ட். ஒரு மாதிரி சொல்ல தெரியல. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் கோபம் எப்படி வேணும்னாலும் சொல்லலாம். ஒரு மாதிரியான மனநிலை. ஆனால் அவளுடைய முகத்தை ஒரே ஒரு முறையாவது பார்த்துருக்கலாமேன்னு ஃபீல் பண்ணலை. அப்போ தான் அமெரிக்கா போகிறதுக்காக ஃப்ளைட் ஏறி உட்காந்து கண்ணை மூண்ட போது அவளோட உருவம் மட்டும்தான் எனக்குள்ளே வந்துட்டு போச்சு. அந்த கைகள், அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இந்த 7 வருஷத்தில் அவள் மேலே இருந்த அந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அது காதலா ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி இருக்குது என்று கௌதம் கூறவும் அதை கேட்டதும் ஒரு மெல்லிய புன்னகையோடு கண்டிப்பா அண்ணா என்று கூறி அவன் சாரி நான் அன்னிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் என்று கூறி அர்ஜுன் எழுந்து வெளியில் சென்றான். செல்லும் தன் தம்பியை ஒரு மெல்லிய புன்னகையோடு பார்த்தபடி அமர்ந்து இருந்தான் கௌதம். கதையை தொடர்ச்சியாக கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.